விசுவாசிப்பது காட்டிலும் முதல்ல என்ன செஞ்சிருங்க, சொல்லிருங்க. என்ன நடக்கணுமோ அதை சொல்லுங்க, என்ன உண்டாகணுமோ அதை சொல்லுங்க. அதை சொல்லிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக விசுவாசம் துளிர்க்க ஆரம்பிச்சிருன்றாங்க. ஏதோ நான் சொல்கிறது புரியுது? பசங்களால் விசுவாசிக்க முடியலையே. நீங்கள் விசுவாசிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் கூட முதல் வாயை தந்து சொல்லிடுங்க. நீங்கள் ஜெபம் பண்ணும் பொழுது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ, அந்த கேட்டுக்கொள்வீர்களோங்கிற வார்த்தை ஆங்கிலத்தில் வேத மாதிரி போட்டிருக்குது, டிசையர். நீங்கள் விரும்பி எதை கேட்கிறீர்களோ, கேட்கறது எப்படி கேட்கணுமா? விருப்பம்லாம் கேட்கக்கூடாது. கர்த்தரை பார்த்து ஏதாவது தரட்டும் அப்படி கிடையாது. விரும்பி. விசுவாசம் ஆரம்பிக்கிற இடம் எங்கன்னா டிசையர். தேவன் ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கிறாரு, தேவன் தீர்மானிச்சு வச்சிருக்கிறாரு, அதை நான் விரும்பணும். அந்த விருப்பத்திலிருந்து விசுவாசம் தூண்டப்படுகிறது. விசுவாசிக்க முடியலாட்டினாலும் பரவாயில்ல, நீங்கள் விருப்பப்பட்டு செஞ்சுருங்க, பேசுங்க. பேசிட்டீங்கன்னா விசுவாசம் தானா வந்துடும். அப்புறம் அதுவே நீங்கள் பழக ஆரம்பிச்சிருவீங்க.